அடுத்த 5 வருஷத்துக்கு திமுக இப்பவே எல்லா அஜெண்டாவும் செட் பண்ணிடுச்சு. அந்த அஜெண்டாஸோடைய ப்ளூ பிரிண்ட்டை நான் உங்களுக்கு முன்னாடி உடைக்கிறேன், இந்த மக்கள் முன்னாடி நான் உடைக்கிறேன். நடுநிலையாக அரசியல் பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரையுமே, அதாவது திமுக எதிர்ப்பை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே ரூட் மாஃபியான்னு பிராண்ட் பண்றது ஃபர்ஸ்ட். ஸோ திமுக எதிர்ப்பை ஒரு கேள்விக்குறியாக்குறது. ஸோ யாரெல்லாம் திமுக எதிர்க்கிறாங்களோ அவங்கலாம் ரூட் மாஃபியா அப்படின்னு தொடர்ச்சியா பேச வைப்பாங்க அவங்களோட ஏஜென்ட்ஸ். குறிப்பா திமுக எதிர்ப்பாளர்கள், திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரூட் மாஃபியான்னு சொல்லி முத்திரை குத்துறது ஃபர்ஸ்ட். இப்போ அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, நாங்க ரொம்ப நல்லவங்க, எங்களோட ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு அவங்களாலே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சிறப்பான ஆட்சி இல்லை. அப்ப இந்த அழுக்க கழுவுறதுக்கு என்னை விட ரொம்ப அழுக்கானவன்டா டிவிகேன்னு காட்டணும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, எப்பெல்லாம் டிவிகே விமர்சனம் பண்ணும்போது டிஎம்கே பரவாயில்லங்கிற நரேஷனை கொண்டு வராங்களோ புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் திமுகவுக்கு வேலை செய்கிறார்கள். இதுதான் அடுத்த 5 வருஷத்துக்கு டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி.